அருமையான தேவ ஜனமே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நம்புகிறேன். இந்த மாதத்தின் வாரத்தில், இந்த முதல் வாரத்தில் தேவனுடைய செய்தியை கேட்கும்படி நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் செய்தி, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படி நானும் கூட ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தயவு உள்ளவரும் ஐயா, ஆலோசனை கர்த்தரும் ஐயா, எங்களை ஆண்டவரை நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கு. அப்படின்னாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம் ஐயா. இந்த நாளிலே ஐயா, அந்த மாதத்தில் அப்பா அற்புதமான அந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த நாளிலும் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை எங்கள் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. அப்படின்னாலே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் கர்த்தர் அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க. எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றணும். மாதத்தில் ஐயா, நாங்கள் ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு விதமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவதை ஆண்டவரை ஜாதி ஜனங்கள் காணத்தக்கதான அப்படிப்பட்ட ஆண்டவரை அப்பா அற்புதங்களை எங்களுக்கு செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுடைய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஜெயமாய் மாறுகிறது. இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த வசனம் என்று வேதம் சொல்கிறது. உம்மிடத்திலிருந்து வந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உனக்கு பிரயோஜனமானதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துகிற கர்த்தர் என்ற வசனத்தை கொண்டு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் கர்த்தர் சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனம். உனக்கு பிரயோஜனமானதை இந்த மாதத்தில் உமக்கு காட்டுவாராம். அநேகருக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. தேவைக்கான வழிகள் தேவைப்படுகிறது. பிரயோஜனமான வழிகள் தேவைப்படுகிறது. அநேக நேரங்களிலே எனக்கு தேவையான ஒரு வழி கிடைக்குமா, எனக்கு தேவையான வழியில் யார் என்னை நடத்துவார்கள், எப்படி நடக்க முடியும், எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அந்த தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு வழி எனக்கு கிடைக்குமா என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்கிறார், உங்களுக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன், பிரயோஜனமானதை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ நடக்க முடியாத நல்ல வழியிலே நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் அப்படியே விசுவாசிப்போம், நம்புவோம். தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பிரயோஜனமானதை தான் இந்த மாதத்திலே காண்பிப்பார். இந்த மாதத்திலே நீ நடக்க வேண்டிய ஒரு நல்ல வழியை தேவன் உனக்கு காண்பிப்பார். உன்னுடைய வழிகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்ல பிரயோஜனமுள்ள அநேக ஆசீர்வாதமான வழிகளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் என்ன சொல்கிறதோ, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகினால நீங்கள் இதே அதிகாரத்தை 14ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? அது ஆவியானவனாலே அனுப்பப்படுகிற வார்த்தையாக இருக்கிறதாம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவனாலும்
கர்த்தராகிய ஆண்டவராலும் அனுப்பப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை சொல்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய சமீபத்தில் வந்து இருக்க வேண்டுமா? என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சமீபத்திலே நாம் வந்து அவர் சொல்வதை கேட்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்திலே பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்தரங்கத்திலே பேசுகிற தேவன் அல்ல. ஆதியிலே அங்கே இருந்தால், எங்கு தேவனோடு இருந்தால், தேவனிடத்திலே வார்த்தை இருந்தது. தேவனிடத்திலே அவருடைய வார்த்தை இருந்தது. அவர் வார்த்தையாய் ஆதியிலே அங்கு இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அந்தரங்கத்தில் இருந்து பேசவில்லை, உங்கள் அருகிலிருந்து பேச தேவன் விரும்புகிறார். உங்கள் அருகில் நான் இருந்து பேச விரும்புகிறேன். ஆகினால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என் சமீபமாய் வாங்க, நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். என்ன ஆதியிலிருந்து தேவன் எதை காண்பிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை எப்பொழுதும் வெற்றி உள்ளதாக இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். எப்பொழுதும் வெற்றி உள்ளதாக இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். விசேஷமாக அவர் விரும்புகிற காரியம் இந்த இடத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் அவர் அருகில் இருக்க வேண்டும், அவருடைய சமீபத்தில் இருக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். பாருங்க, நீங்கள் சங்கீதம் 104 வசனத்தில் 10 12 வரைக்கும் நாம் வாசிப்போமானால், அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும், அவைகள் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகளின் நடுவே ஓடுகிறதாம். கர்த்தர் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றை ஓடப்படுகிறதாம். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறதாம். அவைகள் வெளியின் ஜீவனுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நீரூற்றை அனுப்புகிறாராம். அது பள்ளத்தாக்கை நோக்கி ஓடுகிறதாம். அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே இருக்கிற மலைகளின் நடுவிலே அது ஓடுகிறதாம். அவர் அனுப்புகிற நீரூற்றுக்கு ஒரு தடையும் இல்லை, தடை இல்லாமல் அது ஓடுகிறதா இருக்கிறது. அது ஓடுகிற இடமெல்லாம் செழிப்பு. அந்த நதி ஓடுகிற இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், நன்மையான ஈவுகள் அந்த இடத்துல கிடைக்கிறது, நன்மைகள் அந்த இடத்துல பிறக்கிறது. கர்த்தருடைய அவருடைய பர்வதத்திலிருந்து வருகிற பள்ளத்தாக்கை நோக்கி வருகிற அந்த நீரூற்று என்ன, எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் கூட, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அதுக்கு தடையாக இருந்தாலும் கூட, அதெல்லாம் எல்லாவற்றையும் மீறி அது வருகிறது. அது ஓடுகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருக ஜீவன்கள் எல்லாம் தன் தாகத்தை தீர்த்து கொள்கிறதாம். எல்லா ஜீவ ராசிகளும் அதனாலே தன் பசியை ஆற்றிக் கொள்கிறது. எல்லா ஜீவ ராசிகளுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் அங்கே ஆசீர்வாதமான ஒரு ஊற்று நதி ஓடி வருகிறது. அந்த இடத்துல இருப்பதற்கு எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்படுகிறது. அந்த நதியின் அருகிலே வாழ்வதற்கு எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்படுகிறது. 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகாயத்து பறவைகள் கூட அதன் அருகில் சஞ்சரிப்பதற்கு, அதன் அருகிலே வாழ்வதற்கு, நதியின் அருகிலே வாழ்வதற்கு ஆசைப்படுகிறதா. அங்கே அதன் ஓரமாய், நதியின் ஓரமாய் அது தன் கூட்டை கட்டி அது அதிலே சஞ்சரிக்கிறது, அதிலே வாழ்கிறது. அதன் மேலிருந்து வாழ்வதற்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பாடலே பாடுகிறதாம், சந்தோஷமாய் பாடுகிறதாம். அந்த இடத்தில் இருப்பதற்கு அதுக்கு அவ்வளோ ஆசை. நதியின் ஓரமாய் இருப்பதற்கு, நதியின் ஓரமாய் இருப்பதற்கு, தேவன் பள்ளத்தாக்கை நோக்கி அனுப்புகிற அந்த நதியின் ஓரமாய் இருப்பதற்கு எல்லா மிருக ஜீவன்களும் ஆசைப்படுகிறது, பறவைகளும் ஆசைப்படுகிறது. அதன் அருகில் இருப்பதற்கு எல்லாத்துக்குமே ஆசை. பாருங்க, அதனால்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் யெரேமியா புத்தகத்துக்கு போவீர்களானால் அங்கே 17ஆம் அதிகாரம் 7, 8 நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் அவன் பாக்கியவான்.
கர்த்தரையே நம்பி, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் கர்த்தரையே நம்பி இருக்கு அப்படின்னாலே அவன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டை நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். கர்த்தரை நம்புகிற மனிதன் எங்கு இருப்பானா? தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பானா. இந்த பறவைகள் எல்லாம், இந்த ஜீவராசிகள் எல்லாம் தேவன் அனுப்புகிற அந்த நதியின் அருகிலே இருப்பதற்கு சந்தோஷப்படுகிறது, அங்கு வாழ்வதற்கு ஆசைப்படுகிறது. அந்த இடத்திலே தான் அதுங்களுக்கு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. உலகத்தில் எந்த மூலையிலும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை தேவன் அனுப்புகிற அந்த ஜீவன் நதியின் ஓரமாக கிடைக்கிறது. ஆகையினாலே அங்கு இருந்து அது சந்தோஷப்படுகிறதா. இங்கு கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனும் கூட, அவனும் கூட தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அங்கே இருப்பது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. பாருங்க. ஆகினாலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வருவோமானால் அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, 48ஆம் அதிகாரம் இப்பொழுது வாசித்த அதே வசனத்துக்கு நாம் வருவோம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். எல்லா ஜீவராசிகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அருகில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறது. நீங்க கூட என்ன பண்ணுங்க, என் அருகில், என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுடைய கர்த்தருடைய சமீபத்தில் இருக்க வேண்டுமா? அங்கே இருக்கும்போது என்ன நடக்கிறது? 17ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் பசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிப்பேன். பிரயோஜனம் இல்லாமல் அநேக நேரங்களிலே நம் தேவைகள் அதிகம், பிரயோஜனமானவைகள் அதிகம், அது எங்கு கிடைக்கும் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே சந்திக்கப்படாத காரியங்களை, நம் தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களிலே நமக்கு ஒரு அங்கலாய்ப்போம். இந்த காரியம் எங்களால் சாதிக்க முடியலையே, இதை சந்திக்க முடியலையே, எங்கள் தேவைகள் பரிபூர்ணமாய் கிடைக்கவில்லையே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அங்கலாய்க்கப்படுவோமே, வேதனைப்படுவோமே, தேவைக்காக வேதனைப்படுவோமே என்று நீ கவலைப்படுகிறாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் பிரயோஜனமானதை நான் கொடுப்பேன், போதிப்பேன். அப்படின்னு சொன்னால் கொடுப்பேன் என்று அர்த்தம். கொடுப்பேன், இந்த நாளில் பிரயோஜனமானதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என் அருகில் இருங்க, என் அருகில் இருங்க, என்னோடு இருங்க. நீங்கள் என்னோடு இருப்பதை நான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரியம், நீங்கள் என்னோடு இருக்கிறதை நான் விரும்புகிறேன். நாமும் கூட கர்த்தரோடு இருப்பதை நாம் விரும்புவோம், அவர் அருகில் இருப்பதை விரும்புவோம். நமக்கு பிரயோஜனமானதை தேவன் கொடுப்பார். நடக்க வேண்டிய நல்ல வழிகளை நமக்கு காண்பிப்பார். அநேக வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் இந்த நாட்களிலே உங்களுக்கு திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். பிரயோஜனமானது உங்களுக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். நன்மையான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். 18வது வசனம் சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். சமாதானம் நதியை போலும், நீதி, அவர் செய்கிற நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்குமா. சமாதானம் நீதியை போல், சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நதியை போல இருக்கிறதாம். சமாதானம் நதியை போல இருக்குமானால் உங்களுக்கு கவலைப்படுவதற்கு நேரமே கிடைக்காது. கவலைப்படுவதற்கு தேடணும். எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும் என்று தேட வேண்டிய நிலைமை வந்துவிடும். இந்த நாளிலே அநேகர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்கள் வேலைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய மற்ற எத்தனையோ காரியங்கள், கவலைப்படக்கூடிய அநேக காரியங்கள் இந்த நாளில் இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதத்தில், இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்பட போவதில்லை. இனிமேல் நீ கவலைப்பட போவதில்லை. கவலையை தேடணும். கவலைப்படுவதற்கு எதுனா தேடணும். எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும் என்று நீ தேட வேண்டிய நிலைமை உனக்கு வரும். கவலை என்பது உன்னிடத்திலே வராது. ஏன்னு சொன்னால், உனக்கு சமாதானம் நதியை போல உன்னை ஆண்டு கொள்ளும். நதியை போல சமாதானம் வருமா. அவர் செய்கிற நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கணும். அவர் செய்ய போகிற நீதி, உனக்கு செய்ய போகிற நீதி, இந்த மாதத்திலே உனக்கு செய்ய போகிற அற்புதமான ஒரு நீதி, அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? சமுத்திரத்தின் அலையை போல இருக்குமா. அவர் செய்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் சமுத்திரத்தின் அலையை போலவும், அவர் கொடுக்கிற சமாதானம்
நதியை போலவும் உன் சமூகத்திலே வரப்போகிறது, உன்னிடத்திலே வரப்போகிறது. அதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவர் அருகில் இருக்க வேண்டும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்ல அப்படின்னு சொன்னா, ஐயோ என் கற்பனையை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்குமே என்று சொல்கிறார். அநேகர் அவருடைய கற்பனைகளை கவனிப்பதில்லை, அவருடைய சத்தியத்தை கவனிப்பதில்லை, கர்த்தர் சொல்வதை கவனிப்பதில்லை. ஆகினால்தான் அவர் சொல்கிறார், ஐயோ நீ கர்த்தருடைய கற்பனைகளை கவனிப்பாயானால் இது நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. நீ கவனி, கவலைப்படாத. நீ கவலைப்பட்டு நீ வேதனைப்பட்டு துன்பங்களை பட்டு அதன் மீது உன் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்காய். நீ படுகிற கவலையின் மீது உன் கவனம் போகிறது. நீ படுகிற துன்பத்தின் மீது உன் கவனம் போகிறது. சொல்கிறா, நீ என் கற்பனையை கவனி, அது நலமாயிருக்கும். கற்பனையை கவனி, நலமாயிருக்கும். உனக்கு நதியை போல சமாதானத்தை நான் கொடுப்பேன். சமுத்திரத்தின் அலைகளைப் போல என் நீதியை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்தில் சமாதானத்தின் நதி உங்களுக்குள்ளே பிரவேசிக்க போகிறது. ஆகினாலே தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க நீங்கள் பழக வேண்டியதாக இருக்கிறது. 34ஆம் சங்கீதத்தில் 18-19 வாசிப்போமானால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார்? 18ஆம் வசனம் கூட அழகாக இருக்கிறது. 18ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் சமீபமாக இருக்கிறேன். சமீபமாக இருக்கிறதுக்கு தேவன் ஆசைப்படுகிறார். நாமும் கூட கர்த்தருடைய சமீபமாக இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். கர்த்தருடைய சமீபமாக இருப்போமானால் நீரூற்று தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட பதத்தை போல நாம் இருப்போம், செழிப்பாக இருப்போம். எல்லா மிருக ராசிகளும் கூட, எல்லா ஜீவ ராசிகளும் கூட அவர் அனுப்புகிற நதியின் ஓரமாய் நிற்பதற்கு ஆசைப்படுகிறது. அங்குதான் வாழ அது பிரயாசப்படுகிறது. அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. தேவனுக்கும் அதுதான் பிரியம். என்னுடைய ஆசீர்வாதத்தின் அருகிலே, என்னுடைய கற்பனையின் பக்கத்தில் நான் பேசும் வார்த்தைகளை கேட்கும்படியான அப்படிப்பட்ட செவி உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உள்ளவர்களாய் அவர் அருகில் அமர்ந்திருப்பதை தேவன் விரும்புகிறார். நீதிமானுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். உங்களை இந்த மாதத்தில் ஒரு ரட்சிப்பு, விடுதலையை தேவன் கொடுக்கிறார். விடுதலை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுவிப்பா என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராகிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து காப்பாற்றுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 151, 52 நாம் வாசிப்போமானால், 119ஆம் சங்கீதம் அங்கு 151, 152 வாசிப்போமானால், கர்த்தாவே நீ சமீபமாக இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. இவன் என்ன சொல்கிறாரு? நீ சமீபமாக இருக்கிறது உண்மைதான், உன்னுடைய கற்பனைகள் எல்லாமே உண்மைதான். கர்த்தாவே நீ சமீபமாக இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாமே உண்மை. நீ உம்முடைய சாட்சிகளை எல்லாம் என்னென்னைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவர்களால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். ரொம்ப நாளாகவே நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ சொன்னது எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய சாட்சிகள் எல்லாம் அது உண்மை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது உண்மை. சமீபமாக இருக்கீங்க. உங்களுடைய கற்பனைகள் எல்லாமே அது உண்மை. என் கற்பனைகளை நீ கேட்பாயானால் நலமாயிருக்குமே என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நாம் 48ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமே, நீ என் கற்பனைகளை கை கொண்டாயானால் நலமாயிருக்கும். இங்கே சொல்லப்படுகிறது, ஆமாண்டவர் உங்களுடைய கற்பனை உண்மை, அதை கை கொள்வது உண்மையாகவே எங்களுடைய பாக்கியம், அது எங்களுடைய நன்மை, நாங்கள் கை கொள்ள வேண்டுமே, அது உண்மை. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை பாருங்க. அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் உரையாத வார்த்தைகள், பொய் அல்ல.
அது உண்மை. அவர் சொல்கிறார், உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். இது உண்மை. பாருங்க, அவர் செய்ய போகிற நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அவர் அந்தரங்கத்திலிருந்து பேசவில்லை, அவர் உங்கள் அருகிலிருந்து பேச ஆசைப்படுகிறார். நீ என்னுடைய சமீபமாய் வந்து நான் சொல்வதை கேட்டாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமீபத்தில் நாம் எப்பொழுது இருப்போம். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை போதிப்பார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆமா ஆண்டவரே, உடைய கற்பனைகள் உண்மை, உடைய கற்பனைகள் உண்மை. நீ சமீபமா இருக்கிறே, அது கூட உண்மைதான். நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டுக்கிறேன். நீ உங்களுடைய சாட்சிகளை என்னென்னைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை அதை நிலைப்படுத்தும்படி அநேக காரியங்களை நீ ஸ்தாபித்தீர், அது நான் கண்டிருக்கிறேன். அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதையெல்லாம் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். உங்கள் பேர்த்து நல்லா புரிந்து வைத்திருக்கிறேன். இது உண்மை. இது நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள் தான் என்று சொல்கிறார். ஆகினாலே கர்த்தர் சொல்கிறது எல்லாமே உண்மை. அவருடைய சமீபத்திலே நாம் இருப்போமானால், அவருடைய பள்ளத்தாக்கை நோக்கி ஓடி வருகிற அந்த நீரூற்று நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த இடத்துல நாம் நிற்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னாக்கா, எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே இப்பொழுதும் அதிகமாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். காத்துருங்க, கீழ்ப்படிந்து காத்துருங்க. கண்டிப்பா இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதமான பிரயோஜனமான ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். நல்ல ஒரு வழியிலே உங்களை நடத்தி செல்ல போகிறார். நீங்க காத்துருங்க. பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்துருங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலே அதிகமாய் காத்திருக்கும் போது, அவருடைய அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இங்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்னால், ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அருகிலே வந்து நிற்கிற ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். நாம் எங்கு சென்றாலும் கூட ஆபிரகாமை நாம் மறக்கவே முடியாது. பாருங்க, ஏன்னு சொன்னா ஆதியிலே ஆபிரகாமை கொண்டுதான் நமக்கு விசுவாசத்தையே நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஆபிரகாமுடைய செய்திகளும் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலும் ஆபிரகாமுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மிகவும் அற்புதமானது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் மிகவும் அற்புதமானது. அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் தியானிக்க வேண்டும். அதை நாம் எப்பொழுது திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் 18:22 அப்பொழுது அந்த புருஷர் அவரிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தானா. நீங்க 23 முதல் பாகத்தை வாசிப்பீர்களானால், ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தானா. இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு சமீபமாய் சேர்ந்து என்று சொல்லப்படுகிறது. சமீபமாய் ஏசாயா சொல்றோம், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சமீபமாய் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. இங்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆண்டவருக்கு சமீபமாய் சென்று அவன் வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். இந்த சோதோம் குமாராவை குறித்து கர்த்தர் கேள்விப்பட்ட போது, சோதோம் குமாரனுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்ட போது
கர்த்தர் இறங்கி வந்தார், அதை பார்க்கும்படி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 20-21 வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு இது என்ன என்று பார்ப்பதற்காக அவர் இறங்கி வந்தாராம். சோதோம் குமாரனின் பாவங்கள் அக்கிரமங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டின போது, அந்த கூக்குரல் கேட்ட போது கர்த்தர் இறங்கி வந்தாராம். அங்கு சோதோம் குமாரனே பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து அந்த இடத்துல வசிக்கிறதை பார்க்கிறோம். லோத்து தன் குடும்பத்தோடு கூட தன் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளும் தன் மனைவியும் தன் குடும்பமும் அங்கு சோதம் குமாரிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுதோ கர்த்தர் அந்த தேசத்தை பார்ப்பதற்கு, அந்த பாவத்தை பார்ப்பதற்கு, அந்த பாவத்தின் கூக்குரல் அவர் காதில் கேட்டபடினாலே அவர் அங்கே நியாயம் தீர்க்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறதை ஆபிரகாம் அறிந்தான். ஆபிரகாம் ஓடி வந்து தேவனுக்கு முன்பாக நின்றான். தேவனுக்கு முன்பாக நின்றான். தன் சகோதரனுக்காக, தன் சகோதரனை விடுதலை பண்ணும்படி, தன் சகோதரனுக்கு ஒரு உயிர் மீட்பு கிடைக்கும்படி, தன் சகோதரன் அழிக்கப்படாதபடி காப்பாற்றுவதற்காக கர்த்தருக்கு முன்பாக சமீபத்திலே அவன் வந்து நின்று ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், நீ என் சமீபமா இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சமீபத்தில் இருக்கணும், என் சமீபமா இருக்கணும். நான் சொல்வதை நீ கேட்கணும், ஏன் சொல்வதை கேட்கணும். ஏன் கற்பனைகளை நீ கேட்டாயானால் அது நலமாயிருக்கும், அது நலமாயிருக்கும். சமாதானம் உனக்கு நதியை போல இந்த நாட்களில் உண்டாகும். நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துகிற தேவனாகி கர்த்தர் சொல்கிறேன், நீ என் சமீபமாய் இரு. ஆபிரகாம் சமீபமாய் நின்றார் பாருங்க, வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, ஒரு நீதிமான் அந்த இடத்துல இருப்பானால் அந்த தேசத்தை நீ அழிப்பியோ. பல முறை தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான் தன் சகோதரனுக்காக. இறுதியிலே அவர் சகோதரன் காப்பாற்றப்பட்டார் பாருங்க, லோத்து காப்பாற்றப்பட்டார் பாருங்க. சோதோம் குமாரா அழிவிலிருந்து லோத்து மீட்கப்பட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டார். ஆபிரகாம் எங்கிருந்து ஜெபித்தார்? கர்த்தருடைய சமீபத்திலே அவருக்கு முன்பாக போய் நின்றார் ஆபிரகாம். இதுதாங்க தேவனிடத்திலே நாம் வைக்க வேண்டிய விசுவாசமா, நம்பிக்கையா இருக்கிறது. இந்த மாதத்திலும், இந்த முதல் மாதத்திலும் கூட தேவனுடைய சமீபத்தில் நீங்க இருங்க. அவர் அருகிலே போய் நில்லுங்க. அவர் சொல்றாரு, நீ என் சமீபத்தில் வந்து நில்லு, நான் சொல்வதை கேளு, நீ என் கற்பனைகளை நீ கேட்டால் நலமாயிருக்கும். சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டு இருப்பாயானால் அதை தூக்கி வெளியே போடும். இந்த மாதத்துல உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ நினைக்காத, கவலைப்படாத. ஆண்டவருடைய சமீபத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய நல்ல வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன். உனக்கு நல்ல பிரயோஜனமான காரியங்களை உனக்கு இந்த மாதத்தில் நான் செய்வேன். கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் தடைப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்ல நினைப்பதை ஒருவனும் கூட தடை பண்ண முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆகினால உன் சமாதானம் நதியை போல இருக்கும். கர்த்தர் உனக்கு செய்ய போகும் நீதி அது சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சொன்னது அது நிறைவேறும். அதை நிறைவேற்ற வல்லவராய் தேவன் இருக்கிறார். ஆகினால தேவ சமூகத்திலே நாம் நிற்போம். தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை துதித்து மகிழ்ந்து அவரோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 151 பார்த்தோம் அல்லவா? அங்கே சொல்லப்படுகிறது, அவர் சொல்கிறது, கர்த்தாவே நீ சமீபமாயிருக்கிறீர். ஒரு கற்பனைகள் எல்லாம் உண்மை, நீ சமீபமாக இருப்பது உண்மை, உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீங்க 152 பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஸ்தாபித்ததெல்லாம் பார்த்துக்கிறேன், நன்மை செய்வதற்காக நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அதெல்லாம் நான் கண்டிருக்கிறேன்.
அதனால கர்த்தர் நீ சொன்னது அது உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாட்டில் உங்கள் மத்தியிலே ஒரு காய்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. ஏசாயா கிருஷ்ண புக்கில் நாம் வாசிப்போம்னால் அங்கே அதே 51 நீங்க 18ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, என்ன ஆவியானவரும் கர்த்தராகிய ஆண்டவரும் அனுப்பினார். கர்த்தராகிய ஆண்டவரும் ஆவியானவரும் அனுப்பின வார்த்தைகள் வசனங்களாக இருக்கிறது பாருங்க. அதனால அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே அது ஆவியாயும் உண்மையாக இருக்கிறது. ஆவியும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற வார்த்தைகள், அவர் அனுப்புகிற வசனங்கள். இந்த இடத்துல நான் பார்ப்போம்னா வேத வசனங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களிலே பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை அது ஜீவனாய் இருக்கிறது, அது பலனாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நாம் தியானிப்போமானால் அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு நல்ல ஒரு மீனிங் இருக்கிறது. ஜீவன் அப்படின்னு சொன்னா அதற்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்கிறது. ஜீவன் என்றாவே ரத்தம் இல்லாத ஜீவன் இல்லை. ஜீவன் இருக்கிறதுனால தான், ரத்தம் இருக்கிறதுனால தான் ஜீவன் இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகினால இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுங்க, வசனத்தினாலே நிரப்பப்படுங்க. அந்த வார்த்தையும் வசனமும் உங்களுக்குள்ளே நீங்க சாப்பிடுகிற ஆகாரம் எப்படி உள்ளே போய் உங்களுக்குள்ளே இரத்தத்தை பிறப்பிக்கிறதோ, இரத்தம் உருவாகிறதோ, அந்த இரத்தத்தினாலே மனிதனுக்கு சரீரத்தில் பலன் வருகிறதோ, தெம்பு வருகிறதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆகாரமாக அதை புசிக்கும் போது அதை எடுத்து விருப்பத்தோடு கூட, அதை நேசத்தோடு கூட விரும்பி அதை நீங்கள் உள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, உங்களுடைய சிந்தனைக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் போது, உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, உங்கள் இருதயத்தை அந்த வார்த்தைகள் நிரப்பும் போது அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவே ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக நாள் இதை குறித்து சிந்திப்பேன். ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சொல்கிறோமே, ஆண்டவரே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொன்னா ஜீவன் எப்படி இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நிரப்பப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகும்போது உங்கள் சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நிரப்பப்பட்ட உங்கள் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பலன் உள்ளதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போதும், அதை கேட்கும் போதும், அதை விசுவாசிக்கும் போதும் தேவன் சொன்னாலே உனக்கு சமாதானம் ஜீவன் நதியை போல இருக்கும் என்று, யோஜனமான வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னாரே. நீ நடக்கும் வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாரே. அது அப்படியே நடக்குது பாருங்க. உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்குமானால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவ்வளவா ஏற்றுக்கொள்வீர்களானால், இன்னைக்கு அநேக உடம்புல ரத்தம் இல்லை, அதுக்காக நிறைய காரியங்களை விட்டாமின்ஸ்ல சாப்பிடணும், விட்டாமின்ஸ் மாத்திரைகளை சாப்பிடணும், நிறைய மருந்துகளை சாப்பிடணும், ரத்தம் ஊதுறதுக்கு என்னென்ன கிடைக்கும் அதெல்லாம் சாப்பிடணும். ஏன்னா ரத்தம் ஊதணுன்றாங்க. அந்த ரத்தம் பிரயோஜனம் இல்லாத ரத்தம் பாருங்க. நம்ம உடல்ல இருக்கிற பாவ ரத்தம் அதெல்லாம். ஆனா தேவன் கொடுக்கிற இந்த ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தையினாலே உண்டாக்குகிற நம்முடைய சரீரத்தில் உருவாகுகிற அந்த ரத்தம் என்ன செய்யும்? ஒவ்வொரு அணுக்களையும் அது தொடும். ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமாக மாறும். நாமே வித்தியாசமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நமக்குள்ளே பிரவேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலவற்றையும் செய்யும். நமக்குள்ளே வாழ்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்க தொடருங்க. இந்த மாதத்தை நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீ அந்தரங்கத்திலிருந்து பேசவில்லை,
சமீபத்தில் இருந்து பேசுகிற தேவனாக இருக்கிறேன். சமீபமாய் இருப்பது உண்மை. சங்கீதக்காரன் சொல்ற, ஆமாண்டவரே நீ சமீபமாய் இருப்பது உண்மை, உன்னுடைய கற்பனைகள் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கற்பனையை நீ கவனித்தால், என் கற்பனையை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், என்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டைப்படக்கூடாது. விசுவாசிங்க. இது வரைக்கும் நீங்க சந்தித்ததால அநேக ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்க சந்திக்க போறீங்க. அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எவ்வளவோ தீமைகளை நீங்க அடைந்திருப்பீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பெருமையாய் போவதில்லை. அவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களுக்கு ஜெயமாய் மாறப் போகிறது. இந்த மாதத்தில இந்த வார்த்தையை எடுத்து விசுவாசிங்க. ஆண்டவர் சமூகத்தில் நிற்பதற்கு நீங்க ஆயத்தமா இருங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்றார், கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அவருடைய சமீபத்திலே அவர் நின்றார், போய் நின்றார். அவர் செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. லோத்து மீட்கப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க, ஆண்டவருடைய அருகில போய் நில்லுங்க. அங்கு இருப்பதற்கு நீங்க ஆசைப்படுங்க, ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுங்க. ஆண்டவரே உங்க சமூகத்தில் நிற்க ஆசை. ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு நாங்க ஆசையா இருக்கிறோம், உங்க சமூகத்தில் நிற்க ஆசையா இருக்கிறோம். ஓ அளவு இல்லாத அப்பா ஜீவ ஊற்று அப்பா எங்களுடைய ஆண்டவர் பள்ளத்தாக்கை நோக்கி அது வருகிறதே, அதன் அருகிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆசையா இருக்கிறோம். ஆண்டவரே ஆசையா இருக்கோம், ஆசையா இருக்கோம். சொல்லுங்க, ஆசையா இருக்கோம். இந்த நாள்ல நீங்க ஆசைப்படுங்க. இந்த மாதம் நீங்க புது ஒரு வாழ்வை காண போறீங்க, புது வாழ்வை காண போறீங்க. புது வழி தேவன் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். இது நான் சொன்ன வார்த்தை அல்ல, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் தான் சொல்றாரு, உனக்கு சமாதானம் நதியை போல இருக்கும் என்று. அல்லேலூயா. அவர் சொன்னதை நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். அவர் கொடுத்ததை எடுத்து சொல்றேன். அவருடைய வார்த்தை கர்த்தராகிய ஆண்டவரால் அனுப்பப்பட்டதாம். அது ஜீவனும் ஆவியும் உள்ளதா இருக்கலாம். ஆவியானவராலே அது அனுப்பப்பட்டவன். ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவராலும் ஆவியானவராலும் இது அனுப்பப்பட்ட வார்த்தையும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அப்படியாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசன புத்தகம் என்றால் நடக்க போகிற காரியங்களை நிறைவேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இது நடக்க போகிறது, அது நிறைவேற்றுவதற்கு நம்மிடத்திலே பேசுகிற தீர்க்கதரிசனமா இது இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் யார் மகிமை உள்ளவன்னு சொன்னா கர்த்தராகிய தேவன் தான் மகிமை. அவருக்கு தான் இந்த மகிமையெல்லாம் சேருவாங்க. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனங்களுக்கு, அவர் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கெல்லாம் மகிமை பொருந்தியவர் யாரு சொன்னா கர்த்தராகிய தேவன். அவர் சொல்லுகிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை, ஆவியானவர் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை. என் கற்பனைகளை நீங்க கை கொள்வாயானால் நலமாயிருக்குமே. ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல, அவருடைய பாதப்படியில நாம் நிற்பதற்கு ஆசைப்படுவோம். மிருக ஜீவன்களெல்லாம், ஜீவராசிகளெல்லாம் அந்த நதியின் அருகில் இருப்பதற்கு சந்தோஷப்பட்டதாம். தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டதாம், அங்கே வாழ்ந்ததாம், அதற்குள்ளே ஜீவன் உண்டானதாம். ஆகாயத்து பறவைகள் அதன் அருகே வாழ்வதற்கு அது ஆசைப்பட்டதாம். அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறதாம். நம்முடைய வாழ்க்கையும் கூட இனி எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனா இனிமேல் தேவனோடு நாம் இருக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த மாதத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் சமாதானம், உங்களுக்கு நதியை போன்ற சமாதானம். கவலைப்படுவதற்கு எதுவுமே கிடைக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நதியை போன்ற ஒரு சமாதானம். அவர் செய்ய போகிற நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கிறது. கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நம்மை சோதரிக்கும் பரிசுத்தரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் சோதரும். இந்த வசனங்கள் இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறதுனாலே நம்ம சோதரிக்கிறோம். ஐயா, உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையே ஆண்டவரே தன் தெய்வமாய் கொண்ட மனிதன் அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஐயா, எங்க பிள்ளைங்களாம், எங்க சபையாளர்லாம் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏன் உண்மையை நம்பி இருக்காங்க, உங்களிடத்திலே இருப்பதற்கு ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே
நீ சொன்னீரே என் சமீபமாய் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஐயா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தவறுவதில்லை ஆண்டவரே. உங்க சமீபமாய் இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்று ஐயா ஆண்டவரே உம்முடைய சமீபமாய் வந்து தன் சகோதரனுக்காக வேண்டிக் கொண்டதை நாங்கள் ஆண்டவரை வேதத்திலே பார்த்தோங்க. ஐயா எங்கள் தேவைகள் அதிகம், எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகம், எங்கள் சபையாருடைய தேவைகள் அதிகம். ஐயா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் தேவை ஆண்டவரை. வியாபாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஐயா அந்த நாளில் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆவதற்கு ஆண்டவரை வழிகளை ஏற்படுத்தி கொடுத்த சுவாமி. ஐயா அந்த நாளிலப்பா எங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், சபையாருடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும். எத்தனையோ ஆண்டவர் நேரங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்களே, நீங்க சொன்னீங்களா ஆண்டவர் இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, என்ற கவலைப்படுவதற்கு நேரம் இருக்காது சொன்னீங்களே. இவர்களுக்கு சமாதானம் நதியை போல வரும் என்று சொன்னீங்களே. ஓ கர்த்தாவே உங்களுடைய ஆண்டவரை சமாதானத்துக்காக நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை. நீ தருகிற சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஐயா நீ செய்ய போகிற நீதி ஐயா அது சமுத்திரத்தின் அழியை போல இருக்கும் என்று சொன்னீங்களே. அவ்வளோ பெரிய நீதி உள்ளவரை எங்களுக்கு நீதி செய்பவரை இந்த நாளில் ஆண்டவரை உங்க பிள்ளைகளுக்கு நீதி செய்க, நன்மைகளை செய்க. இந்த வாழ்வு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் ஐயா தொடங்க போகிற அற்புதமான ஒரு புது வாழ்வு இந்த வருடத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமானவர் 2020ஆம் ஆண்டு ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து செழிப்பாய் இருப்பதை அநேக ஜாதி ஜனங்கள் காண ஆண்டவரை கிருபை செய்க. வேதனை துன்பங்களை எடுத்து போடுங்க. இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. சீக்கிரமாய் நாங்கள் ஆராதனை பணிகளை ஆண்டவரை தொடங்க கிருபை செய்க. தேவ ஆலயங்களை நாங்கள் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. எங்களோடு நீங்க இருந்தப்பா. எல்லா துதி கனமையும் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் நம்முடைய சபையோடு கூட இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட இந்த நம்முடைய இந்திய தேசத்தோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆசீர்வாதம்.